கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 31 சங்கீதம் 9 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று சொல்லுகிறார். அதே 38 சங்கீதம் 17 வசனத்திலே, நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மிகவும் துக்கத்தோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மிகவும் பிரச்சனையோடு கூட இருக்கிறேன். 4 பக்கமும் எனக்கு நெருக்கம். நான் எப்படி இவைகளிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாதபடி திகைத்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கவலைப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கிறேன். சகோதரனே, என் சகோதரனே, என் சகோதரியே, இரவெல்லாம் அழுது என் முகம் வீங்கி கிடக்கிறதே. இரவெல்லாம் அழுது என் முகம் வீங்கி கிடக்கிறது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் பிரச்சனை மிகவும் பெரியதாக இருக்கிறது. என் பிரச்சனை மிகவும் கொடியதாக இருக்கிறது. இந்த பண தேவைக்காக நான் என்ன செய்வேன்? இந்த பொருளாதார தேவைக்காக நான் என்ன செய்வேன்? இந்த கடன்காரர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு தெரியவில்லையே. ஒரே குழப்பமாக இருக்கிறதே, நடுக்கமாக இருக்கிறதே, பயமாக இருக்கிறதே. நான் என்ன செய்ய போகிறேன்? வழி தெரியாமல் நான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழியே இல்லை. எல்லா வழிகளும் எனக்காக அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். சகோதரியே, என் சகோதரனே, கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சொட்ட நமக்காக பலியான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஏதாகிலும் ஒரு வழியை நமக்கு திறந்து கொடுப்பார். அவர் ஏதாகிலும் ஒரு வாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்கு வழி தெரியல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, என் பிரச்சனை பெருசாகி கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்காவது என் பிரச்சனை முடிந்துரும் நினைக்கிறாளா? இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பிரச்சனை முடியவில்லை, நீண்டு கொண்டே போகிறதப்பா. என்னால் இந்த பூமியில வாழ முடியல ஆண்டவரே. இந்த பூமியில நிலையா எங்களால வாழ முடியல ஆண்டவரே. பண தேவை ஒரு பக்கம், பொருளாதார தேவை ஒரு பக்கம். ஆண்டவரே, சரியான ஒரு வேலை இல்லை. சரியான வேலை இல்லாதனால என் பொருளாதாரம் பின்தங்கிய மங்கி எரிகிற ஆண்டவரே சூழ்நிலைக்கு நேராக எங்களுடைய பொருளாதாரம் காணப்படுகிறதே. நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? எதை செய்தாலும் என் வாழ்க்கையில தோல்வி, எதை செய்தாலும் என் வாழ்க்கையில தோல்வி. என்னால் முன்னேறவே முடியவில்லையே. நான் முன்னேற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப் முன்பதாக எடுத்து வைத்தால் 4 ஸ்டெப் நான் பின்பதாக போய்விடுகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியவில்லையே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. என்னை வழிநடத்த யாரும் இல்லையே. எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லையே. என்னை தாங்கி நடத்துவதற்கு ஒருவரும் இல்லையே. நான் ஒரு திக்கற்ற நிலையில ஒரு அனாதையை போல நான் காணப்படுகிறேனே. யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் எனக்கு உதவி செய்வா? உதவி கேட்கிற இடத்துலெல்லாம் எனக்கு உதவி வரலையே. நான் வெட்கப்பட்டு தான் போகிறேன். நான் அவமானப்பட்டு தான் போகிறேன். எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறேன். சகோதரியே, சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வழியை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, என்னை எப்படி ஆகிலும் காப்பாத்துங்க ஆண்டவரே. எப்படி ஆகிலும் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. உலக பிரகாரமான மனிதர்கள் தான் எங்களை கைவிட்டு கடந்து செல்கிறார்கள். நீங்க மட்டும் கைவிடாதீங்க ஆண்டவரே. நீங்க கைவிடாதபடி எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுடைய நெருக்கங்களை, எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய வேதனைகளை நாங்கள் உமக்கு தெரியப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. எங்களால் முடியல ஆண்டவரே.
எங்களால் வாழ முடியல ஆண்டவரே. ஒரு பக்கம் சத்துரு நெருக்குகிறான், ஒரு பக்கம் ஆண்டவரே மனிதர்கள் நெருக்குகிறார்கள், ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகளை நெருக்குகிறது, ஒரு பக்கம் வேலையில்லாத திண்டாட்டம், ஒரு பக்கம் ஆண்டவரே பொருளாதார பிரச்சனை. ஐயா, என்ன செய்வதுன்னு தெரியல ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நடத்த எங்களால் முடியல ஆண்டவரே. திராணி இல்லை, பலன் இல்லை. இந்த பிஸ்னஸை நடத்த எனக்கு பலன் இல்லை, இந்த பிஸ்னஸை நடத்த எனக்கு திராணி இல்லை. ஐயோ வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் எங்காவது ஓடி போய் விடுகிறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, தாவீது சொல்கிறது போல நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி, ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய துக்கத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. ஆம் ஆண்டவரே, வேதனை தாங்க முடியல ஆண்டவரே. ஐயோ முடியல ஆண்டவரே. இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிம்மதியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளை வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு வழி திறக்கப்படுவதாக. எப்படியாகிலும் காப்பாற்றுங்கப்பா, எப்படியாகிலும் காப்பாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கப்பான்னு சொல்லி, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கப்பான்னு சொல்லி. அப்பா, எங்களுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்கப்பா, எங்களுக்கு நாங்கள் வாழ்வதற்கான ஒரு பிச்சையை கொடுங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் வாழணும் ஆண்டவரே, வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே. அப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. தயவு செய்து பேசாடி, எப்படியாகிற காப்பாத்துங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் காப்பாத்தலனா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. நீங்க மட்டும் காப்பாத்தலனா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. வேற வழி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு எந்த வழியும் இல்லை ஆண்டவரே. எல்லா வழியும் எங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இப்படியாக புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் செத்து போயிடுவோம்பான்னு அழுதுட்டு இருக்கிறாங்களே அப்பா, ஏதாகில ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஏதாகில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா. கண்ணீர் வடிக்கிறாங்களே, கதறுகிறாங்களே, புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களே, ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்க துக்கத்தை யாருக்கிட்ட ஆண்டவரே சொல்ல முடியும்? என் வேதனையை அறிந்தவர் நீங்க ஒருவர் தானப்பா. எங்க துக்கத்தை அறிந்தவர் நீங்க ஒருவர் தானப்பா. எங்களுடைய பாடுகளை அறிந்த தேவனில் ஒருவர் தானப்பா. யாருக்கிட்ட ஆண்டவரே என் பிரச்சனையை கொண்டு போக முடியும்? அப்பா, ஒரு சொல்யூஷனை உண்டாக்குங்கப்பா. எங்க வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷனை உண்டாக்குங்கப்பா. என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை உண்டாக்குங்கப்பா. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா. என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா. எப்படியா எங்களை கைவிடாதபடி காப்பாத்துங்கப்பா. கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. முது பாத காலை பிடித்து கதறுகிறோம் ஆண்டவரே. யாக்கோபை போல நாங்கள் போராடுகிறோம் ஆண்டவரே. எப்படியாகிலும் காப்பாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு என் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தப்பு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தரானவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் உபத்திரவங்கள் நீங்குவதாக, பிரச்சனைகள் நீங்குவதாக, கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக, சாபங்கள் மறைந்து போவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக, தரித்திரங்கள் மறைந்து போவதாக, எல்லா விதமான பொருளாதார சீர்கேடுகளையும் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் புதிய வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள், கண்ணீர் வடிக்காதீங்க, அழுவாதீங்க. ஏசப்பா ஒரு புதிய வழியை நிச்சயமாக உங்களுக்கு தரப்பார். தைரியமாக இருங்க. உங்கள் சகோதரன் நான் உங்களோடு கூட எப்பொழுது இருக்கிறேன். என்ன ஜப குறிப்பு வேணாலும் சொல்லுங்கள். உங்களுக்காக இரவும் பகலும்
தேவ சமூகத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் இருக்கும் பட்சத்தில் அநேகருக்கு இதை அனுப்பிவிடுங்கள். அநேகருடைய வாழ்க்கைக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு அதை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, அநேகருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த உதவியை செய்யும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.